தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் முக்கியமான சிலர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், கே ராமச்சந்திரன் ஆகியோர் தமிழக அமைச்சர்களிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பான முடிவுகளை சாதாரணமாக எடுக்கல. 2 ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் ஸ்டாலின் இந்த முடிவை எடுத்திருக்கதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதன்படி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஒன்று இதற்கு காரணமா. அமைச்சர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, மக்களிடையே அவர்களோட மதிப்பு எப்படி இருக்கு, துறையில் முடிவுகள் எந்த அளவிற்கு எடுக்கப்பட்டிருக்குன்றதை பற்றி உளவுத்துறை சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் சென்றிருக்கு. இது மட்டுமின்றி இரண்டாவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அமைப்பு ஒன்றின் மூலம் ரிப்போர்ட் தயார் செஞ்சிருக்காரு. அதாவது ஒரு அமைப்பு மூலம் முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான ரிப்போர்ட் ஒன்றை வாங்கி அதையும் ஆய்வு செஞ்சிருக்காராம். இந்த 2 ரிப்போர்ட்கள் அடிப்படையில் தான் அமைச்சர்கள் 3 பேரின் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல் ஒரு அமைச்சரின் பதவி முக்கியமான ஒரு காரணத்திற்காக நீக்கப்பட்டிருக்கு. ஒரு அமைச்சரின் ஆட்டம் செயல்பாடு சரியில்லை. கட்சியில் பெரிய பதவியில் இல்லாத அந்த அமைச்சரின் குடும்பத்தினர் கட்சி செயல்பாடுகளில் தலையிடுறாங்க. மாவட்ட செயலாளர் செயல்பாடுகளையே தடுக்கிறாங்கன்னு புகார்கள் சென்றதாக சொல்லப்படுது. இதை பற்றியே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரெட் ரிப்போர்ட் ஒன்று சென்றிருக்கான். இதன் காரணமாக தான் அந்த அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு அமைச்சரவை இன்று மாற்றம் செய்யப்படுது. இதில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்கிறாங்க. செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ஆர் ராஜேந்திரன், ஆவடி நாசர் உள்ளிட்டவர்கள் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்கிருக்காங்க. அதே போல் ஏற்கனவே அமைச்சர் பதவியில் இருந்த பொன்முடி வனத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட இருக்காரு. மையநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும், அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட இருக்காங்க. தங்கம் தென்னரசு நிதித்துறையுடன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட இருக்காரு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் காதி மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட இருக்காரு. இமேலும் மதிவேந்தன் ஆதிதிராவிடர் நலத்துறை ஒதுக்கீடு அமைச்சராக நியமனம் செய்யப்பட இருக்காரு. செந்தில் பாலாஜி உட்பட 4 பேருக்கு எந்த இலாக்காக்கள் என்பது இன்னும் முடிவு செய்யப்படல. பெரும்பாலும் அமைச்சர் மஸ்தான் வசம் இருந்த சிறுபான்மையினர் துறை சாமு நாசருக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கதா தகவல் வெளியே இருக்கு. அமைச்சர் ராமச்சந்திரன் வசம் இருந்த சுற்றுலாத்துறை ஆர் ராஜேந்திரனுக்கு வழங்கப்படுவதாகவும், அமைச்சர் பொன்முடி வசம் இருந்த உயர்கல்வித்துறை முனைவர் கோவி செழியனுக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கு. இதற்கு முன்பு முத்துசாமியிடம் கூடுதல் பொறுப்பாக மதுவிலக்கு இருந்தது. தங்கம் தென்னரசிடம் மின்சாரமும் இருந்தது. இரண்டும் இன்று அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் வழங்கப்படும்னு பல்வேறு தகவல்கள் வெளியாயிருக்கு.